ஹேண்டா பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் போட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. ஐ நோ. ஆனால் இதுக்கடுத்து வீடியோஸ் இந்த மாதிரி லேட்டாக தான்டா வரும். ஏன்னா எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நான் கிடைக்கிற டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட் இல்லை 1 வீக்குக்கு கண்டிப்பாக ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்கடா. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக இதுக்குன்னு டைம் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க. இது என் ரெக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்கடா. மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விட்டுட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு அதில் தான் தெரியும். ஸோ நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட்ஸ் மட்டும் இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இருந்தால் கூட அதை கூட கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்கடா. நான் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். வேறு என்னது? இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பர்த்டே விஷஸுக்கெலாம் வந்து எனக்கு அந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக போடுறது ரொம்ப கஷ்டம்டா. ஸோ நான் வீக்கெண்ட் எப்படியாச்சும் ஒரு 1 ஷாட் வந்து போட பார்க்குறேன். அந்த வீக்கில் யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து எல்லாருக்கும் நான் வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி போடுறேன்டா. ஸோ சாரி. அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரியை பற்றி மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஸோ வேறு ஸ்டோரியை வந்து அக்கா இது போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ப்ளீஸ்டா எனக்கு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி வேறு ஏதாவது ஸ்டோரி வேணும், அக்கா இந்த கதையை போடுங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கடா. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மை ட்ரீம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எதுக்கு இதே போடுறேன் அப்படின்னா இதை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டேங்க்ஸியோட நியூ எஃப்எஃப் வந்து உள்ளே இறக்கிடலாம். ட்ரெய்லர் பார்த்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அந்த எஃப்எஃப் வந்து போடணும் இல்லையா, அதுக்காண்டி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினச்சிட்ருக்கேன். சரி ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீம் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. போன பாட்டில் 3 பேரும் அப்படியே 3 பேரை திருட்டுத்தனமாக மீட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே மினியும் ஜிமினும் தான் ஒரு ஸ்ட்ரீட்டோட எண்டில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே அவ்வளோ பெருசாலாம் வெளிச்சம்லாம் கிடையாது, ஒரு டிம் லைட். அதுக்கு கீழே தான் அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் என்ன பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஐயோ கூப்பிட்டு வந்துட்டோம், என்ன பேசுகிறது ஒன்றுமே புரியலையே. ஷோ பார்த்துட்டே வேற இருக்கா, எதுக்கு கூப்பிட்டாருன்னு ஒன்றும் புரியலை. அவர் பாட்டில் நின்றுட்டுருக்காரு. ஷோ ஒன்றும் புரியலை. ஆனால் என்னால் நம்பவே முடியல. ஜிமினா, ஒரு வேளை நான் தூங்கிட்டு இருக்கேனா? என் கனவுக்கு முன்னாடி தான் நீ வந்து நிற்கிறியா என்ன? நீ என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறேன்னு நம்பவே முடியல. என்ன இப்படியே நின்றுட்டு இருக்க போகிறோமா? ஏதாச்சும் பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிமினா என்னடா இப்படியே நிற்க போறியா என்ன? ஸ்டார்ட் பண்ணலாமா பேச? ஸ்டார்ட் பண்ணலாமா பேசுறதுக்கு? அது நான் உங்ககிட்ட சரி நீங்கள் பேசு. இல்லை ஜிமினா, நீங்களே பேசுங்க, பரவாயில்ல. இல்லை நீயே பேசு. இல்லை நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, ஸோ நீங்களே. ஆமாம்ல, நான் தானே கூப்பிட்டேன். ஐயோ எதுக்குடா கூப்பிட்டேன்? என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கியே, இப்போ என்னத்த சொல்கிறது? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு வேற கேட்குறா. ஐயோ அது வந்து இல்லடி அது ஜிமினா. என்ன நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அதுவும் நைட் டைம் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் எதுக்கு என்னை மீட் பண்ணணும்? எனக்கு தெரியலடி, அதுக்கு தான் என்ன பதில் சொல்லலான்னு யோசிச்சுட்ருக்கேன். சத்தியமாக எனக்கு தெரியலை. ஆனால் எனக்குள்ள என்னமோ இருக்குது, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன இருக்குது ஜிமினா? இல்லை எனக்கு புரியலை. எனக்கு காலையில் பார்த்துருப்பீங்களா ஒரு கொஞ்ச நேரம், அதுக்குள்ளே தனியாக கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது? அது தெரில, சொல்ல முடியலடி. ஆனால் இருக்குது நிறையா. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஐயோ எப்படிடா சொல்கிறது? ஃபஸ்ட்டு மீட்லேயே வா பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்க்க மாட்டான் நம்மளை. இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ ஆனால் அழகாக இருக்காளே இவ்வளோ. இப்போ நிறையா பேசணும் போல இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிடுவேன். அது ஜிமினா, என்னடி? அது வந்து அது என்னன்னாலும் சொல்லு, பரவாயில்ல, நான் கேட்குறேன். ஆக்சுவலாக அவங்க கூட பேசணும் போல இருந்துச்சு தனியாக.
காலையில் அதான் நான் கேட்டேன், நீ வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆனால் வந்துட்டேன். அது இதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்காத, நானா சொல்கிறேன். போக 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 போகனா இது எது வரைக்கும் போகும்? எது வரைக்கும் போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு புரியலை. இல்லடி, கண்டிப்பாக இது கண்டினியூவா இல்லை ஜிமினா, இது தப்பு. என்ன? ஏய், நீயா சொல்கிற? காலையில் என்னை பற்றி? ஆமாம், உங்களை பற்றி தான் சொன்னேன், எல்லாமே சொன்னேன். நீங்கன்னு தெரியாமே உங்களை பற்றி நிறையா சொன்னேன். என்னால் இப்போ கூட நம்ப முடியல, நீங்கள் தான் என் கண்ணு முன்னாடி நிற்கிறீங்களான்னு சொல்லி. அதுவே எனக்கு பண்ட குடைச்சலாக இருக்குது. அப்புறம் ஜிமினா, இந்த உலகத்தில் எனக்குன்னு உண்மையாக இருந்தது 2 பேர் தான். சாரி, 2 விஷயந்தான். ஒன்று நீ, அப்புறம் பிடிஎஸ் எல்லாரும். 2வது என்ன தெரியுமா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட நான் இது வரைக்கும் எதையுமே மறைச்சது கிடையாது. என் லைஃபோட பாதி பாட்டுக்கு மேலே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு உன்னைய பார்க்க வர இந்த விஷயத்த மறைச்சிட்டு வந்திருக்கேன். அவங்க 2 பேரும் இன்னும் அவங்க கூட தான் நான் இருக்கேன்னு நினச்சி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது ஜிமினா வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் அவங்கள ஏமாற்றிட்டு அவங்களுக்கே அது கிடைக்க போகிறது இல்லை. நான் மட்டும் அதை அனுபவித்து என்னத்தை பண்ண போகிறேன் சொல்லு? பார்க்கணுன்னு நினச்சேன், என்னோட லக்கி நான் பார்த்துட்டேன். ஆனால் உன்னை இப்போ பார்க்குறத விட அந்த பெரிய ஸ்டேஜில் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு விதத்தில் நான் ரொம்ப லக்கி, உன்னை பார்த்துட்டேன், உங்கள்கிட்ட நிறையா பேசிட்டேன், எனக்காண்டி இந்த அளவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இல்லை, இப்போ கூட நம்ம பேசுகிறோம்ல, அதை சொன்னேன். இதுக்கு மேலே இது போதுன்னு நினைக்கிறேன் ஜிமினா. என்ன என்ன சொல்கிற? ஆமாம், இதை இங்கே முடிச்சுக்கலாம். எனக்கு அவங்க முக்கியம் ரொம்ப. என் லைஃப்பில் அவங்க இன்னும் என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்கள ஏமாற்றிட்டு நான் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். சாரி ஜிமினா, இதை வளர விடாமல் எங்கேயும் முடிச்சுக்கலாம். அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிடும். அதுதான். என்ன சொல்கிற? இல்லை இல்லை, அது நீ எதுவும் பேசாத ஜிமினா. நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுக்காக தான் நான் வந்தேன். இல்லைனா மார்னிங்கே பேசிட்டு நான் போயிருப்பேன். இல்லை இல்லை, நம்ம பேசலாம். இங்கே பாரு, என்ன அதுக்குள்ளெல்லாம் இது முடியக்கூடாதுடி. இங்கே பாரு, உனக்காக நான் ரிஸ்க் எடுக்க வேணாம் ஜிமினா, இதுக்கடுத்து எடுக்க வேணாம். உங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அப்போ ஜிமின் எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு. மினியோட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே டேங்கும் இசை சைடு காமிச்சான். 2 பேரும் அதே மாதிரி ஒரு சீட்டு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. டேங் அப்படியே வாலில் சாஞ்சிட்டு இசையவே பார்த்துட்டு இருக்கான். இசையை அப்படியே பார்த்துட்டு, என்ன தீகாலா என்ன லுக் விட்டுட்டு இருக்க? ஏய், அந்த நேம் வச்சு கூப்பிடாதடி, ஏதோ ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி இருக்கு. ஆனால் உனக்கு சூட் ஆகுது இல்லை இந்த பேர்? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஜேகே கூட எனக்கு கலாச்சது கிடையாது. ஆனால் நீ ரொம்ப தாண்டி ஓட்டுற. ஓ, அது என்னமோ தெரிலப்பா, உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஏதாவது கலாச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ரியல் லைஃப்பில் நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி. நான் கூட இதை பற்றி கேள்விப்பட்டு மொபைல் ஃபோனில் பார்க்குறதெல்லாம் நம்ப கூடாதுன்னு இப்போ தான் புரியுது. நீ கெத்துன்னு நினச்சேயா, ஆனால் இப்போ தான் புரியுது நீ சரியான வெத்து. ஏய் நிறுத்திடி. இதுதான் நைட்டு 2 மணிக்கு எகிரி குச்சி வந்தேனா இந்த பேச்செல்லாம் வாங்குறதுக்கு? என்ன முணுமுணுங்கிற? ஒன்றும் இல்லை. ஏன் நார்மலாகவே பேச மாட்டியா? நீ இப்படி தான் பேசுவியா? சரி கோவப்படாதீங்க கிட்டயா. என்ன எதுக்கு என்ன வர சொன்ன? ஏய், என்னடி அசால்ட்டாக கேட்குறேன்? நான் எவ்வளோ பெரிய ஐடலு, உன்னை காண்டி நைட்டு எகிரி குச்சி வந்து அதுவும் 2 மணிக்கு வெயிட் பண்ணி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அசால்ட்டாக எதுக்கு கூப்பிட்டான்னு இப்படி கேட்குறேன்? ஒரு ஆச்சரியம், ஒரு படபடப்பு, பூரிப்பு எதுவுமே இல்லையா? ஆமாம், அதான் காலையிலே தெரிஞ்சிச்சுல நீ தான் கிம் டயாங்னு. இதுக்கடுத்து பூரிச்சு நான் என்னத்த பண்ண போகிறேன்? சரி சொல்லு, எது கூப்பிட்ட? பா, உன்ன மாதிரி எந்த பொண்ணையும் நான் பார்த்தது இல்லையாடி. பார்த்தது இல்லைல்ல, அதான் எப்பயுமே நான் கொஞ்சம் ஸ்பெஷல் தான், ரொம்ப தான் ஸ்பெஷல் தான். சரி விடு, எது கூப்பிட்ட? ஏன் நீ மிரட்டுற மாதிரியே பேசுகிற? சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? இது அதுவே பெட்ரு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, எது கூப்பிட்ட? ஓ, டீயே கேட்குறாளே, இவகிட்ட நான் என்னத்த சொல்கிறது? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஐயோ அடிச்சாலும் அடிச்சிருவா. ராதைக்கு பயமா இருக்கே. ஆனால் ஐயோ டயங்கா, என்ன ஏய் என்ன
பேண்ட்டுக்குள்ள கருப்பாம்பூச்சி போயிடுச்சா என்ன? நெளிஞ்சுக்கிட்டே இருக்க. என்னடா பின்னாடி ஏதாவது இருக்கா என்ன? இல்ல அதெல்லாம் இல்ல. ஷோ சரியான மக்கு. இவளை பார்த்தா நெளியணும்னு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கிறான்னு பாரு. ஐயோ அவ ஷியாகணும்டா, நீ ஏன்டா ஷியாகிட்டு இருக்க? இல்ல சும்மாதான் கூப்பிட்டேன். என்ன சும்மா கூப்பிட்டியா? உண்மையாவே சும்மாதான் கூப்பிட்டியா? அது இல்லை, எனக்கு தெரிலடி. உன்னை பார்த்தோன்னே கூப்பிடணும்னு தோணுச்சு, தனியா உங்களோட பேசணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். ஓ வேற எதுவும் இல்லையா? ஏன் நீ என்ன எதிர்பார்த்த? நான் எப்பயுமே அதை எதிர்பார்க்க மாட்டேன். என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் ஹாப்பியாக இருந்துப்பேன். எதுவும் எதிர்பார்க்கலட்டேன். ஆனால் உண்மையை சொல்லட்டா, இப்போ ஒரு மாதிரி அழுகணும் போல இருக்கு. அதை நான் அடக்கிக்கிட்டவங்க கூட ஃபன் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிரிஞ்சா. அது இல்லை இதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு சீன்லாம் கிடையாது. சில விஷயங்கள் நம்ப முடியாது லைஃப்பில், ஆனால் நடக்கும். இது என் பார்ட்னர் அடிக்கடி சொல்லுவா. ஆனால் இப்போ வரைக்கும் நீ தான் என் பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சத்தியமாக என்னால் நம்ப முடியல. ஏதோ எல்லாரும் சொல்லுவாங்கள்ல ட்ரீம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. ஆனால் அது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரில. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி அடி வயிற்றுல பயமாக இருக்குது, அது நர்வஸாக இருக்குது, எல்லாம் கலந்துருக்கு. எனக்கு பிடிச்ச பையன் என் பக்கத்தில் நின்று என் கூட பேசிகிட்டு இருக்கான். எனக்காக நைட்டு செவரெல்லாம் எகிரி குச்சி வந்துட்டு இருக்கான். இந்த ஸ்டோரியில் கேட்கும் போது நல்லா இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்ல இப்படி நடக்குமான்னு அது எனக்கே இப்போதான் நடந்திருக்கு. அது எனக்கே நடக்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஆனால் டயம் என்னடி பேசு, நல்லா பேசுனடி, நியூவாக இருந்துச்சு. என்னோட ஹாப்பி சைடையும் தாண்டி இது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சுடி. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க டயம். புரியும்டி எனக்கு. சொல்லு, பேசு. இதுக்கடுத்து பேசுறதுக்கு எதுவும் இல்லை டயம். என்ன சொல்கிற? ஆமாம் டயம், என் லைஃபே போச்சுங்கிறப்ப தான் நீங்கள் என் லைஃப்பில் என்ட்ரி ஆனீங்க. நீங்கள் வரப்ப சின்ன சின்ன மோட்டிவ், குட்டி குட்டி ஹாப்பினஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து உங்களை மாதிரியே எனக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் கிடச்சிச்சு. என்ன தெரியுமா? என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் என் லைஃப்பில் கிடச்ச பெஸ்ட்டு கிஃப்ட்னா அவங்க மட்டும்தான். அவங்களுக்கு தெரியாமல் இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. என் லைஃப்பில் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். எனக்குள்ள பர்சனல் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிடுவேன். என்னோட ஹாப்பி, சேடு, சோகம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அவங்க 2 பேர்த்தையும் ஏமாற்றிட்டு நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி உள்ள உறுத்துது. தப்பு இசை தப்புடி அப்படிங்கிற மாதிரி உறுத்துது டயம். ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துறது தப்பு தானே டயம்? அவங்க நடப்பாங்கல்ல, இவன் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு சொல்லி. நான் இதை மட்டும் மறைச்சேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாதான்னு நினச்சேன். ஆனால் காட் புண்ணியத்தில் உங்களோட பேசி விளாண்டு சிரித்து போதும். என் லைஃப்பில் இந்த பார்ட்டே போதும். இதை வச்சே ஹாப்பியாக இருந்துப்பேன். ஃபைனலாக என்ன தாண்டி சொல்ல வர? இது எங்கேயே முடிச்சுக்கணும்னு சொல்ல வரேன் டயம். இதுக்கடுத்து இது போகிறது சரியில்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கடுத்து நான் பார்க்க வர மாட்டேன். நான் வரேன் டயம். ஏய் நில்றி, நான் அவ்வளோதானா? நீயா வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க? நான் அவ்வளோதானா? அவ்வளோதான் டயம், வேற என்ன? இந்த காலைல பார்த்தோமா, அதுக்குள்ளே எங்கேருந்து வந்துச்சு ஃபீலிங்கு? அதில் ஒரு மண்ணாங்கட்டி ஃபீலிங்கும் கிடையாது. நான் கிளம்புறேன் டயம். ஏய் அவ்வளோ ஈஸியாலாம் விட முடியாது சரியா? என்னால் அவ்வளோ சீக்கிரமாகவும் விட முடியாது. என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க? பாரு, இல்லை இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது டயம். எனக்காண்டி நீங்கள் ரிஸ்க் எடுத்து செவரெலாம் எகிரி குதிச்சுட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு புரியுது இது எங்கே போகுதுன்னு. இப்போயே ஸ்டாப் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன நல்லது? இங்கே பாரு, உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத என்ன? எனக்கும் பேச தெரியும். இங்கே பாரு, எந்த பொண்ணையும் நான் எல்லாம் நைட்டு கூப்பிட்டு பேசினதே கிடையாதுடி. எனக்கு தெரில, உன்னை பார்த்ததும் உங்களோட பேசணும்னு தோணுச்சு. ஆனால் இது இங்கேயே கட் ஆகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அர்த்தம்னா அவ்வளோதான அர்த்தம். என்னடி, நான் வேணா உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க டயம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட
நீங்கள் வந்து என்ன பேச போகிறீங்க? என்னன்னு பேசுவீங்க? பார்த்த 10 நிமிஷத்துலேயே நான் உங்கள் கூட வரேன்னு சொல்ல போகிறீங்களா? என்ன? அப்போ நீ 10 நிமிஷம் தான் பார்த்தியா? ஏன்? ஆர்மி தானடி. ஆமாம், எல்லா டேவும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். என் லைஃபோட பாட்டில் பாதி நீங்கள் தான் டயம். இங்கே பாருங்க, இதுக்கடுத்து பேச வைக்காதீங்க. எனக்கு அவங்க ரொம்ப முக்கியம். அவங்களுக்கே இந்த ஹாப்பினஸ் கிடைக்காதப்ப நான் மட்டும் இதை அனுபவிச்சு என்ன பண்ண போகிறேன்? நான் மட்டும் ஓஹோன்னு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை டயம். உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதுவே போதும். இதுக்கடுத்து நான் எதுவும் பெருசாக நான் ஆசைப்பட போகிறது கிடையாது. நான் சந்தோஷமாக இருந்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இல்லைனா அப்படிப்பட்ட சந்தோஷம் எனக்கு தேவை கிடையாது. நான் கிளம்புறேன் டயம். பட் ஏன்க்கா சரியாக கோவம் வருது? அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஜங்குக்கும் ஸ்ரீ சைடு வரலாம். 2 பேரும் ஒரு ஸ்ட்ரீட்டோட நடுவில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் அவ்வளோ பெரிய கேப்பு. ஸோ ஜங்குக்கு கடுப்பாக தான் இருக்குது. ஸோ ஸ்ரீ ரொம்ப தள்ளி நிற்கிறா ஜங்குக்கை விட்டு. அவங்க ஹெட்டுக்கு மேலே அந்த ஸ்ட்ரீட் லைட் தான். ஸோ அந்த வெளிச்சத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஸோ அப்பப்போ பார்த்துக்கிறாங்க, அப்பப்போ குனிஞ்சுக்கிறாங்க. ஐயோ, கூப்பிட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு கீழே மட்டும் குனிஞ்சிட்ருவோமேடா. நீயாவது ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் அழகாக இருக்கா, பார்த்துட்டே இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இவளை பார்க்கும்போது மட்டும் ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னை உள்ள பண்ணுதுன்னு தெரில. ஆனால் பேசணும்ல, இப்படி 2 பேருமே பேசாமல் இருந்தால் ஒரு மண்ணாங்கட்டியும் வழங்காது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ, பேர் கூட எனக்கு தெரியாது. ஐயோ, இப்படியா அவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். இப்படியா நீங்கள் சொன்னால் விடிய நிப்பா போல. சேக்கே, நீ தாண்டா ஸ்டார்ட் பண்ணணும். தைரியத்தை வள வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண. ஸ்டேஜுக்கு போகும்போது கூட இவ்வளோ நர்வஸ்லாம் ஆனது இல்லையேடா. அது நல்ல வேலை பார்த்துட்டா. ஏங்க, கொஞ்சம் தள்ளி வரீங்களா என்கிட்ட? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமா கேட்காதான்னு கூட தெரில. இவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறீங்க. சொல்லுங்கள், பரவாயில்ல, கேட்குங்க. ஏங்க, என் ஃபேஸ் பார்த்து பேசுங்கங்க. இப்படியே குனிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கேட்கும்? இல்லைங்க, எனக்கு கேட்குமா? அது அது வந்து சரிங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. மார்னிங் ஓகே நர்வஸ் ஆகாதீங்க. மார்னிங் அப்படி பண்ணதுக்கு சாரி. ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, அதை அப்படி பண்ணோம். அப்படியா? ஆமாம். அது இல்லை, நீங்கள் மார்னிங் ஸ்ட்ரைட்டாக கேளுடா, என்னடா சுற்றி வளைச்சிட்ருக்க. இல்லைங்க, மார்னிங் என்னை பற்றி அழகாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் என் ஃபேஸ் பார்த்ததும் டகுன்னு அழுதுட்டீங்க. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியலை. இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணுங்கள்லாம் என்னை பார்த்த ஹாப்பினஸில் அழுவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி தகச்சு போய் அழுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழுதீங்க. என்னை டச்சு கூட பண்ணவில்லை. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு, அதான். அது அப்படி இல்லைங்க. சாரிங்க. ஏங்க, நான் உன்னை கேட்கவா? நீங்கள் என் பயஸ் தானே? என் பயஸ் தானேங்க? ஆமாங்க. பாடா, இல்லை அப்புறம் எதுக்கு அழுதுங்க? தெரியலங்க, எனக்கு தெரியல. என்ன ஐ டு ஐ பார்க்குறா, டிஆரி ஐஸோட. இதுவும் இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு புதையல் கிடச்சிச்சுன்னா எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு தெரியலை. ஆனால் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன்னா ஐம் சாரிங்க. இல்லை, ஹார்ட்லாம் பண்ணலாங்க. அது இதுக்கிட்ட நான் வாங்க போங்க. இல்லை, ஹார்ட்லாம் நீ ஒன்றும் பண்ணல. இல்லைங்க, ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏய், என்ன பண்ணுற? அதெல்லாம் வேணாம். எதுக்கு கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுட்டு? பாரு, அதெல்லாம் இல்லை. இல்லை கிட்ட வரல, தள்ளி தான் நிற்கிறேன். ஏன் அவன் நம்மளை கிட்ட மட்டும் விட மாட்டேங்கிறான்னு தெரில. ஏங்க, நான் இன்னொன்று கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிக்கவா? என்ன அது சரிங்க, பேசுங்க. பேசு. என்ன பேசணும்?
கண்ணை பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் கீழே பார்த்து பேசிடுறேன். இங்கே பாருங்க, மார்னிங் எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவும் தெரியல, அதான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு பிடிச்ச ஒன்று நம்ம முன்னாடி வந்து நிற்கிது, அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கின விஷயம் நமக்கு முன்னாடி வந்து அப்படியே நிற்கிது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் நானும் பண்ணேன். என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியல. டெய்லி நைட் தூங்கும் போது என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் விடுங்க, போகட்டும். இங்கே பாருங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. ஃபோன்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இது எல்லாமே எனக்காக நான் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷப்படுறதா இன்னொரு பக்கம் கஷ்டப்படுறதா எதுவுமே எனக்கு தெரியலங்க. ஆனால் இது இங்கேயே இந்த நிமிஷத்துலேயே முடிச்சுக்கலாம். ஏன்னா என்ன சொன்ன முடிச்சுக்கலாமா? இல்லை, ஆமாம், இங்கேயே முடிச்சுக்கலாம். என்ன மாதிரி பொண்ணுக்கலாம் இது தகுதி இல்லாதது. என்னடி தகுதி? பாரு, சம்மந்தம் இல்லாமல் நீ எதோ பேசுகிற எதோ பண்ணுற, இதான் எனக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. எனக்கு அதெல்லாம் கேட்கணும் போல இருக்குடி. எனக்கு ஆன்சர் வேணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்ருக்கேன். நீ பாட்டுக்கு முடிச்சுக்கலான்னு சொல்கிற. எனக்கு தெரியல, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது வந்துச்சு. ஏன்னு எனக்கு தெரிலடி, எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உனக்குள்ள என்னமோ இருக்கு, அதை சொல்ல முடியாமல் நீ இருக்க. வயசுல நான் பார்த்தேன். இங்கே பாரு, நீ பாரு. இல்லை சரி, கிட்ட வரல, தள்ளி நின்று பேசி தொலைகிறேன். ஆனால் இதை முடிச்சுக்கலான்னு மட்டும் சொல்லாது, சரியா? இல்லை, முடிச்சுக்கலாம். ஆனால் எதுக்கடி? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜங்குக்கு. என்ன? அவங்களுக்கு தெரியாமல் இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்காகவா? ஆமாம். இப்போ நீங்கள் என் கண்ணு முன்னாடி நிற்கிறீங்க, எதோ பேசுகிறீங்க. நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு ஆச்சரியப்படுறதை விட ரூமில் தூங்குற என் 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இந்த நிமிஷம் நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சா பதறுவாங்கல்ல, எங்கே போயிட்டா ஏது போயிட்டான்னு. நான் மட்டும் மறைச்சிட்டேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் உங்கள் மனசு? ஏதோ என்னோட சுயநலத்துக்காக மறைச்ச மாதிரி ஆகாது. என்னோட சந்தோஷத்துக்காக அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது எங்கே முடிச்சுக்கலாம் ஜங்குக். முடிச்சுக்கலான்னு சொல்கிறேன். ஆனால் ஏன்டி இப்படி கண்ணு கலங்குது? ஏன் கலங்குது? எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் வேணுமே. எதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்க தேவையில்லை ஜங்குக். இங்கே பாருங்க, இதோட விட்டுருங்க. எனக்கு வேணும்டி, தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை ஜங்குக். நீங்கள் யார் என்னை பற்றி தெரிஞ்சுக்க? நான் உங்களோட ஃபேன் கேர்ள், அவ்வளோதான். இதை தாண்டி நமக்குள்ளே ஒன்றும் கிடையாதுன்னு நீ முடிவெடுக்கக்கூடாதுடி. இங்கே பாரு, நான் வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறேன். இங்கே பாரு, அவசரத்தில் முடிவெடுக்காத. சாரி ஜங்குக், ரொம்ப சாரி ஜங்குக். நான் போகணும், இதுக்கடுத்து வரமாட்டேன். இது எல்லாத்தையுமே லைஃப்லேருந்து தூக்கிடுறேன். டெய்லி தூங்கும் போது ஒரு கனவு வரும்ல, அந்த கனவா நினச்சி மறந்துடுறேன். இதுக்கடுத்து எனக்கு கால் பண்ணாதீங்க. சாரி ஜங்கு. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்து முன்னாடி நின்றுட்டு, என்ன அவ்வளோதானா? அவ்வளோதானாடி? எனக்கு பேசவே இல்லை, நீயா பேசிட்டு கிளம்புறேன்னு முடிவெடுக்கிற. இங்கே பாருங்க ஜங்கு, அவ்வளோதான். இதுக்கடுத்து எதுவும் கிடையாதுல்ல, எதுவும் கிடையாது. கடைசி வரையும் நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னு தெரிஞ்சுக்காமையே நான் போகிறேன். நீயும் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்காமே போகிறேன், அப்படிதானடி? கூப்பிடாதடி, அப்படி கூப்பிடாத. அதான் எதுவும் இல்லைன்ட்டுல்ல உனக்கும் எனக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் என் பேரே சொல்ல, லாஸ்ட்டாக என் நேமை சொல்லிகிட்டே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் இதை பற்றி கேட்க முடியாதுல்ல. நான் ஒரு முட்டா பையன்டி, சரியான முட்டாள். எதோ நினச்சி வந்து கடைசி சரி என்ன போகிறது தான் முடிவா? ஆமாம் ஜங்குக். சரிடி, நீ கிளம்பு.
நீ கிளம்பு. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் டெய்லி வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாய் மட்டும் தாண்டி போய் சொல்லுது, கண்ணு என்னை பார்க்க தான் துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். டெய்லி வந்து நான் நிற்பேன்டி, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு என்னை தேடி. ஜங்குக்கான இது, நான் வருவேன், நான் இங்கே தான் நிற்பேன். ஜங்கு இல்லை, தொடலடி, உன்கிட்ட கூட வரல. ஆனால் நான் இங்கே தான் நிற்பேன், எனக்கு அடி நீ வருவேன், எனக்கு தெரியும். சாரி ஜங்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஸ்ரீ அங்கேருந்து அப்படியே ஓடுறா. ஜங்குக்கா ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸ், வயிறு மாதிரி பேசிட்டு போறா. போட்டோம், எனக்கு என்ன, என்கிட்ட தான் நீ வருவ, என்கிட்ட தான் வருவ. சாரி ஜிமினா, நான் போயிட்டு வரேன். என்ன இதுக்கடுத்து எதுவும் இல்லை, அவ்வளோதான், குட் பை. நில்லு. என்ன அவ்வளோதானா? பாருடி, இது ஈஸியாக முடியக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. இது பாரு ஜிமினா, நான் சொல்கிறேன்ல, கை விடுங்க ஜிமினா, நான் போகணும். நான் சொல்கிறத கேள்றி, நான் கூட வந்து பேசுகிறேன். ஜிமினா, கை விடுங்க ஜிமினா, நான் போகணும். ஓ, அப்போது அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டேன், அப்படி தானே? ஜிமினா, நான் போகணும். சரிடி, சரி, போ போ. ஆனால் இங்கே பாரு, உனக்காண்டி நான் இங்கே தான் நிற்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். டெய்லி நைட் இங்கே தாண்டி வந்து நிற்பேன், உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் என்னையாச்சும் ஒரு நாள் நீ வருவேன்னு. சாரி ஜிமினா, நான் வர மாட்டேன், சாரி. மினியும் அழுதுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறான். சண்டைக்கோழி நில்றி. என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. என்ன? நான் தான் சொன்னேன். போகேடி, புரியுது. நான் வேணா வந்து நான் பேசுகிறேன்டி. இங்கே பாரு, இல்லட்டாயா, இது இங்கேயே முடிச்சுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அட்வான்ஸாக போக தேவையில்லன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். மொய் வாயில் நல்லா வருது, இங்கே பாரு, கெட்ட வார்த்தையில் வஞ்சிருவேன். அவ்வளோதானா? நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? என் முடிவு இதுதான், இதுக்கு மேலே என்னால் மாற்றிக்க முடியாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓ அப்படியா? ஆண்டி, பொண்ணுங்க அப்படியே ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுவீங்க, அதானே பொண்ணுங்க புத்தி. பாருங்க, பேசணும்னா என்ன பேசுங்க, அதை விட்டு எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்து வச்சு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை தூக்கி போட்டு போகிறதுக்கு, புரியுதா? இவ்வளோ என்ன இருக்குன்னு தெரிலடி, ஆனால் எனக்குள்ளே நிறையா இருக்குது. என்னைக்காச்சும் கேட்குறியா நான் பேசுகிறத? எதுவும் கேட்க தேவையில்லை. டைம், நான் கிளம்பணும். நான் பேசணும்டி, நான் கிளம்பணும் டயம். நான் பேசணும்னு சொன்னேன், நான் கிளம்பணும் டயம். என்னை விட்டுருங்க, எனக்கு எடுத்து பார்க்க வரமாட்டேன், விட்டு வரேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசை நடக்கிறான். ஸோ டயாங்க்கு செம்ம கோவம் வருது, சேம் டைம் அவருக்கு அழுகை வருது. ஓடி போ, என்ன வயிறு போயிடுச்சுன்னு போயிடுவேன், நாங்கள் தானே கஷ்டப்படணும். ஆனால் ஒன்று, இங்கே தான் நிற்பேன், டெய்லி நைட் இங்கே வந்து நிற்பேன். பார்க்கலாண்டி, நீ வராமல் எப்படி இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். போகிறா நல்லா இரு ஃபீல் இருந்துச்சு, கருமாந்திர பிடிச்சது. சாரிடா, என்ன ஹர்ட் பண்ணியிருந்தா, எனக்கு வேறு வழி தெரியல, ரியலி சாரி. எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி, ஆனால் இதுக்கு மேலே இது போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. இது ஒரு மாதிரி இருக்கு, சீக்கிரம் ரூமுக்கு போகணும் இசை, இல்லைனா இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுவேன். சீக்கிரம் போகலாம், வா, நட கண்டுக்காத. ஜிமினா, சாரிடா, எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி, ஆனால் தெரியல, ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி இருக்கு. உன்னை பார்த்துட்டேங்க, அதுவே போதும் என் லைஃபுக்கு, வேற எதுவும் எனக்கு தேவையில்லடா. என்ன மன்னிச்சிரு, எனக்கு தெரியும் என்ன நீ என்னை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி. சீக்கிரம் நான் அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு தாண்டணும். மினி, பின்னாடி பார்க்காம நடந்து போயிட்டே இருடி. என்ன சொல்லன்னு எனக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் எனக்கு பிடிச்ச பர்சனை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கேன் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இல்லை அழுகக்கூடாது ஸ்ரீ, ரூமுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா சரியாயிடுவேன். பாவம் 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. இதையும் நினைக்காம சீக்கிரம் நடந்து போயிடு. நீ சீக்கிரம் நடந்து போயிடு. ஓ இசை, ஆனாடி சீக்கிரம் ரூமுக்கு போகணும், சீக்கிரம் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தாண்டிடலாம். ஓ சீக்கிரம் போகணும். மினி, சீக்கிரம் போடி. அம்மா, யோ போச்சுடா எனக்கு கை. அறிவு கட்ட லூஸ் பார்ட்னர். இசை, நீங்க 2 பேரா?
அப்போ ஒருத்தர் மாத்தி மாத்தி அவங்கவங்க ஃபேஸ பாத்துக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரீட்டோட நடுவுல 3 பேரு நிக்கிறாங்க. மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஷாக்கு.